வணக்கம். 2026, 27 ஆண்டுகளில் தலைமைந்து புலமை பரிசு பரீட்சை செய்ய உள்ள மாணவர்களுக்கான ஆன்லைன் வகுப்பிலே சந்திக்கிறேன். இந்த வகுப்பிலே கடந்த கால அரசமைக்கு வினாக்களுக்கு இலகுவாக விடை காணும் விளக்கங்களும், அத்தோடு அந்த வினாக்களை போன்ற மிக இலகுவான பயிற்சி வினாக்கள் ஒவ்வொன்றும் வழங்குவேன். அந்த பயிற்சி வினாக்களுக்கு கொமெண்ட் ஊடாக நீங்க பதிலளித்து உங்களுடைய முயற்சியை உற்சாகத்தை வெளிப்படுத்திக் கொள்ள முடியும். இப்ப நான் வினாவுக்குள்ள நுழைகிறேன். இது 2025 ஆண்டு நடைபெற்ற அரசமைக்கை வினாத்தாள் 1 12வது வினா. இதுல வினாத்தாள்ல வினாக்கள் கடின சொற்களை பயன்படுத்தி வாக்கியங்களாக்கி கொஞ்சம் கடின போக்கில் தான் கையாளப்படுகின்றது. ஆனால் அதே வினாக்கள் இலகுவாக விடயத்தை புரிந்து கொள்கிற மாதிரி தயாரிக்க முடியும். ஆனால் அவர்கள் திறமைசாலியை தெரிவு செய்வதற்கு ஓரளவு கடின போக்கு தான் கையாளுகிறார்கள். அப்ப நாங்கள் அதை இலகுபடுத்தி இலகுவாக புரிந்து கொண்டால் கடின போக்கையும் நாங்கள் வெற்றி கொள்ள முடியும் என்பதுதான் உண்மையான ஆணித்தரமான உண்மை. அப்ப நான் இங்க இலகுபடுத்தித்தான் உங்களுக்கு போட்டியுடனே ஒழிய கடின போக்கை இல்லை. காரணம் இருந்தால் 8, 9 வயது 10 வயது பிள்ளைகளுடைய உளம் வயது அடிப்படையை கொண்டுதான் நாங்கள் இந்த பயிற்சியை வழங்கி அவர்களை நல்ல முன்னேற்றகரமான உளவயதுக்கு ஆக்கிரமிக்க அவர்கள் வழிநடத்த வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். இதில் 9 மின்குமல்கள் வீதம் ஏபிஎனும் இது பலகைகள் உள்ளன. இதில் ஏபிஎன் 2 பலகை இருக்கு. அதில் 9 மின்குமல்கள் இருக்கின்றது. மின்குமல்கள் இலக்கங்கள் இடப்பட்டிருக்கிறது. வேறு ஏழிலே 1ல் இருந்து 9 தக்கத்தில் இருக்கின்றது எண்கள்ல வீரியத்தில் இருந்த தொழுதாக இல்லாம மாறி இருக்குது. அப்ப அதை வைத்துதான் கேள்வியை வினாக்கள் எழுதப்படுகின்றது. இப்ப என்னென்றால் 7லே 1, 2, 3 ஒளிதைக்கு அதுக்கு நேரே உள்ளது ஒளிதுகின்றது என்பதுதான் அங்கே அவர்கள் தந்த தகவல். அதாவது 1, 2, 3 ஒளிதைக்கு 6, 5, 9 ஒளிதுகின்றது. இந்த முறையில மேலே கீழையும் ஒளிதுகின்ற போதும் ரெண்டும் ஒரே இலக்க மின்குமல்கள் எந்த விடையிலே ஒளிந்து கொண்டு கேட்கப்படுது. அதனால முதலாவது விடையை இங்க விடை என்று போட்டிருக்கும் காரணத்தை உங்களுக்கு நிரூபிக்கிற பாருங்கோ. இப்ப முதலாவது மின்குமல் மேலே ஒளிவைக்க இங்கே 6 ஒளிரும், 3வது ஒளிந்த போது இங்க 9 ஒளிரும், 6வது ஒளிரும் போது இங்க 8 ஒளிரும், இங்க 8 ஒளிரும் போது இங்க 1 ஒளிரும். அப்ப மேலே ஒன்று அத்தனை ஒன்றுக்கும் 1 சரி, மற்ற 3க்கும் இங்க நீங்கள் பார்க்கின்ற போது 3 இடம் ஒளிர்கிறது. 6, 9, 8, 1 3 இங்கே இல்லாத இருக்கு. அப்ப அது பொருந்தாது. 6 ஒளிர்கின்ற போது 6 வேறு இடத்துல ஒளிர்கிறான்னு பார்த்தா இங்க ஒளிருது. 8 ஒளிர்கின்ற போது இந்த இது ஒளிருது. ஆனால் இப்ப 3 ஒளிராதபடியால் இந்த முறை முதலாவது விடை தவறானது என நிரூபிச்சிருக்கிறார். அப்ப நாங்க இதை விடிய கொண்டுதான் அணுக போறோம். இப்ப 2வது விடிய பார்ப்போம். 2, 4, 5, 7 அப்ப 2 ஒளிர்கின்றது, 4 ஒளிர்கின்றது, 5 ஒளிர்கின்றது, 7 ஒளிரும் போது இந்த 4ம் கீழே ஒளிர்ந்தால் பார்த்தா 2 இங்க ஒளிர்க்க, இங்க 2 ஒளிருது, 2, 4. அடுத்தது 2 ஒளிர்க்க 2 ஒளிருது. அடுத்த 4 ஒளிரும் போது வேறு இங்கே 4 ஒளிர்கின்றது, 4 ஒளிர்கின்றது. அடுத்ததாக 5 என்ற இலக்கத்துக்கு 7 ஒளிர்கின்றது. அப்ப அடுத்ததாக 7 எங்கு ஒளிர்கின்றது என்றால் 2லே 5 ஒளிர்ந்தது, 4லே 2 ஒளிர்ந்தது, 5லே 7 ஒளிர்ந்திருக்கு. அப்ப இந்த விடை பொருத்தமானதாக இருக்கின்றது. இது ஒப்பிட்டு பார்த்து கண்டுபிடித்தால் உங்களுக்கு 2வது தகவல் வேறு ஒரு நேரத்தில் அப்படி காட்டிதான் உங்களுக்கு இலகுவா இருக்கும். 2 இது ஒளிருது, 4 இது ஒளிருது, 5 இது ஒளிருது, 7 இது ஒளிருது. அப்ப இந்த நிறங்கள் இதோட தொடர்பாக இருக்கிறது. 2ஓட தொடர்பாக 2 ஒளிர்கின்ற இடம் இங்கே. அடுத்தது 4ஓட தொடர்பாக 4 ஒளிர்கின்ற இடம் இங்கே. 5ஓட தொடர்பாக 5 ஒளிர்கின்ற இடம் இங்கே. 7ஓட தொடர்பாக 7 ஒளிர்கின்ற இடம் இங்கே. ஆகவே 2வது விடை பொருத்தமானது.
இங்கு ஒரு கடின மிக தொடர்பு காண்கிறது. அதாவது ஒன்றோடு இன்னொன்று தொடர்பு காண மாற்றல். அப்ப வினாவை கேள்விய கடினம் போல அவர்கள் மயக்கிறார்கள். என்ன காரணம் என்று சொன்னா இதுல திறமையான மாணவரைத்தானே தெரிவு செய்யணும். சரி, இலகு வழி வினாவுக்கு வருகின்ற இலகு வழி வினா ஒற்றையன்கள் ஒளிரும் போது கிடைக்கும் சொல் யாவை? இதிலே ஒற்றையன்கள் என்பது 1, 3, 5 ஒளிருகின்ற போது என்ன சொல் கிடைக்கிறதோ அது நீங்க விடியாக கொமெண்டூடாக அனுப்பலாம். இது ஒரு பொழுதுபோக்குக்காக அல்ல, கல்வி முயற்சிக்காகத்தான் இந்த முயற்சியை நான் செய்கின்றேன். இதை நீங்க செய்து சிறந்த பயன்பெற வேண்டும் என கோரிக்கொண்டு அடுத்த காணொளியில் சந்திக்கின்றேன். தினசரி ஒவ்வொரு காணொளி உங்களுக்கு நான் போடுவேன். ஆனால் என்னுடைய தேவையின் நிமித்தம் வேற வேலைகள் இருந்தால் போட மாட்டேன் என்பதையும் கூறிக்கொண்டு அடுத்த காணொளியில்